ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? தீபாவளி முடிஞ்சிச்சு. தீபாவளி எல்லோரும் வந்து நல்ல சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு வந்து நல்லபடியாக வந்து போச்சு. அப்புறம் நேற்று என்னுடைய வெட்டிங் டே. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு வந்து பார்க்கலாம். இது தீபாவளிக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான இன்றைக்கி ஒரு விளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். வீடியோலேயே வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அன்றைக்கி நைட் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் ரீசெண்டாக வந்து சாதனா பிறந்தநாள் அன்றைக்கி வந்து கோயிலுக்கெலாம் போயிட்டு ஒரு இடத்துக்கு ஃபர்னிச்சர் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து போயிருந்தோம். அங்கே வந்து நான் என்ன வாங்கியிருந்தேங்கிறத கெஸ் பண்ணுங்கன்னு வந்து சொல்லியிருந்தேன். 2-3 சிஸ்டர் வந்து கெஸ் பண்ணியிருந்தீங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்னொன்று வந்து நீ யாருமே கெஸ் பண்ணலை. இப்போ பார்சலை பார்த்துட்டு தெரிஞ்சவங்க வந்து கெஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்று ட்ரெஸ்ஸிங் டேபிள், இன்னொன்று சாதனா ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கேட்டது. அவளோட பர்த்டேக்கு அவங்க அப்பா வாங்கி கொடுத்த கிஃப்ட்டு. இது தீபாவளிக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி வந்து அன்றைக்கி நைட்டு தான் வந்துருந்தது. அன்றைக்கி நைட்டு ஒரு செம்ம மழை வேறு. நாங்கள் அன்றைக்கி புக் பண்ணிவிட்டு பில்லாம் பே பண்ணிவிட்டு வந்துவிட்டோம். டெலிவரி வந்து இன்றைக்கி தான் வரும்னு வந்து சொல்லியிருந்தாங்க. அதுமாரி கரெக்டாக வந்துச்சு. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா மழையில் தான் வந்துருந்தது. மேலே அந்த தார்பாய் வந்து போட்டு தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இருந்தாலும் பார்த்திங்கன்னா அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளில் மேலே அந்த கவர்லாம் சுற்றி தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அந்த அளவுக்கு வந்து நனையில. ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கணுங்கிறது என்னுடைய ரொம்ப நாள்னு சொல்கிறத விட ரொம்ப வருஷத்து ஆசைங்க. அதை நான் வாங்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். சாதனாப்பா வந்து இப்போ வேணான்னு சொல்லி தள்ளி போட்டுகிட்டே இருந்தாங்க. ஏன்னா 2 ரூம்லேயும் ஷெல்ஃப் இருக்குது. ஷெல்ஃபுக்கு நம்ம கபோர்டு அடிச்சுட்டு அதிலே வந்து மிரர்லாம் வந்து செட் பண்ணி ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாரி பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போதைக்கு பண்ணித்தர மாரி இல்லை. இதுக்கப்புறமும் வந்து பண்ணுற மாரி இருக்காதுன்னு தான் வந்து நினைக்கிறேன். ஏன்னா சுச்சுவேஷன் வேறு மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து ரூமுக்கெலாம் வந்து கபோர்டு போடுறது இப்போதைக்கு இருக்காதுன்னு வந்து நினைக்கிறேன். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம ஆசைப்பட்டது அப்புறம் எப்போ தான் வாங்குறது அப்படின்ட்டு நான் வந்து வாங்கியிருக்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் அப்புறம் சாதனை ஆசைப்பட்டு வாங்குது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்துட்டு தாங்க அந்த கடைக்கு வந்து போயிருந்தோம். மணலியில் வந்து இருக்குது. அங்கே போய் ரேட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாரி தான் இருந்தது. அங்கே போய் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்தோம். இதோடய ரேட் எவ்வளோ எப்படி வாங்கினேங்கிறதுல நான் இன்னொரு விலாகில் வந்து நான் டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன். அன்றைக்கி நைட்டு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்ததுமே எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. நான் அவ்வளோ ஹாப்பியாக வந்து இருந்தேன். நான் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறதுல லிஸ்ட்டே ஒன்று வச்சுருப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் இதுவும் ஒன்று. இதெல்லாம் என்னுடைய ரொம்ப நாள் ஆசை, கனவுனே வந்து சொல்லலாம். அது நிறைவேறுறதும் அது ஒரு தனி ஒரு சந்தோஷம்தான். ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு தாங்க அதை எனக்கு நிறைவேறது. உடனேலாம் வந்து எதுவுமே நிறைவேறாது. இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வாங்கினதில் நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் வந்து இருக்குதுங்க. அது என்னங்கிறத நான் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் காமிக்கும்போது டீட்டெயிலாக நான் அதில் வந்து நான் சொல்கிறேன். தம்பி சும்மா வெற்றி இந்த பலகை வந்து மேலே செட் பண்ணுறது அதுக்கு அப்படியே வச்சுருக்காங்க. ஆமாம், இந்த வந்துடுவா, அது செட் பண்ணணும். அப்பா வந்து செட் பண்ணுவார். வீடு ஆமாம் ஆமாம். அது அந்த ட்ராயர் சாத்து வெற்றி. சரி விடு, அப்புறமா தொடச்சிக்கலாம். இந்த ஸ்டூலை கொண்டு போய், ஸ்டூலும் கொஞ்சம் ஈரமாக தான் இருந்தது லைட்டாக. வீணாக்கிட்டான். கிளே கொடுக்காத அவனுக்கு. அப்படியே பல்லு விழுந்தது வித்தியாசமாக தான் இருக்குது. தள்ளு சேர் இங்கேயே வச்சிடும். ஃபேனை போட்டு விட்டாச்சுல. பேனா கூட அம்மா டேடி பேனா கேட்குறாங்க பாரு. அன்றைக்கி நைட்டு அது எடுத்த வீடியோங்க. இது அடுத்த நாள் காலையில் வந்து எடுத்தது. நைட்லேருந்து செம மழை தாங்க. காலையிலேயும் வந்து இன்னும் மழை விடவே இல்லை. மழை பெஞ்சிக்கிட்டே தான் வந்து இருந்தது. இது ஒரு 10 மணி போல் தான் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இன்றைக்கி வந்து நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஏன்னா இன்றைக்கி ஊர்லேருந்து வந்து அண்ணன் அண்ணி பசங்களாம் வந்து வராங்க. ஏன்னா என்னோடய அண்ணன் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து 1 வருஷத்துக்கு மேலே வந்து ஆயிடுச்சு. அண்ணனை பார்த்தே வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆக போகுது. லாஸ்ட்டாக வந்து கார்த்திகை மாதம் அண்ணன் மலைக்கு போகும்போது பார்த்ததோட சரி. அதுக்கப்புறம் நான் நேரில் வந்து இன்னும் பார்க்கவே இல்லை. இன்றைக்கி தான் வந்து அண்ணன் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வராங்க. வரதில் நான் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக வந்து இருந்தேன். ஊர்லேருந்து அண்ணன் அண்ணி வர்றதுனால காலையிலேருந்து கொஞ்சம் வந்து வேலை தாங்க. கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க் வந்து பண்ணிட்டு தான் இருந்தேன். வெளியில் மழை பெஞ்சு நசன்ட்டு வராண்டா கீழே கொண்டு பார்க்க அசிங்கமாக இருந்தது. எல்லாமே வந்து கீழே வந்து ஓசை எடுத்துகிட்டு வந்து தண்ணி அடித்து விட்டு நல்லா தேய்ச்சி கழுவி விட்டு கொஞ்சம் வீடு அப்போ இல்லை எப்போதும் க்ளீனாக தான் இருக்கும். இருந்தாலும் கெஸ்ட்டு வர அன்றைக்கி இன்னும் கொஞ்சம் நீட்டாக அழகாக வச்சுருப்பேன் இல்லைங்களா. அந்த வேலைக்கு தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன்.
சாப்பிட்டுட்டு வேலை செஞ்சோன்னா வேலைக்கு ஆகாதுன்ட்டு சாப்பிடவே இல்லைங்க. வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வந்து சாப்பிடணுன்னு வந்து தோணலை. டீ தான் வந்து குடிக்கணும் போல் இருந்தது. பசங்களும் வந்து இப்போ தான் வந்து எழுந்திரிச்சாங்க. அந்த மழையில் வந்து லேட்டாக தான் எழுந்திரிச்சிதுங்க. சரி ஒரு டே டீ போடும்போது எல்லாருக்குமே வந்து ஒன்றா போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து வெளியில் கடைக்கு தான் வந்து கிளம்புறேன். அண்ணா அண்ணி பசங்களாம் வரதுனால இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து சமையல் வந்து பண்ண போகிறேன். மெயினாக அந்த ஒரு ரீசன் ஒன்று. இன்னொரு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் சாப்பிட்டா தான் உண்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி அன்றைக்கி வந்து செய்ய மாட்டேன். அப்புறம் அன்றைக்கி அமாவாசை வருது, அடுத்த நாள் வந்து அப்போ செவ்வாய்க்கிழமை, அப்புறம் கந்த சஷ்டி விரதம் ஆரம்பிக்குது சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு நான்வெஜ் எதை வந்து சாப்பிட முடியாது. அதனால் ஒரு டே இன்றைக்கி வந்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு நான்வெஜ் வாங்குறதுக்கு தான் வந்து வெளியில் கிளம்பிட்டு இருந்தேன். மழை லைட்டாக வந்து விட்டு ஆனால் வெளியூரில் வந்து இருக்காங்க. இப்போ தீபாவளிக்காக வந்து ஊருக்கு வராங்க. அண்ணனை வந்து பிக்கப் பண்ணுறதுக்காக அண்ணி ஊர்லேருந்து வந்து பசங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கிறாங்க. பிக்கப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து தீபாவளி பர்ச்சேஸ் முடிச்சுட்டு போகலான்ட்டு தான் இங்கே சென்னைக்கு வந்திருக்கிறாங்க. நேராக வந்து பார்த்திங்கன்னா அண்ணியோட தங்கச்சி வீடு இங்கே தான் இருக்குது. அங்கே வந்து போயிட்டாங்க. அங்கே காலை டிஃபன் முடிச்சுட்டு நேராக வந்து பர்ச்சேஸ் பண்ண போயிட்டாங்க. நம்ம மதியம் லஞ்சுக்கு தான் வராங்க. எப்படியும் வந்து மதியம் 2 மணிலேருந்து 3 மணி ஆகிடும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. சரி பொறுமையாக ரிலாக்ஸாக அப்படியே வந்து வேலையை பார்த்துட்டு இருக்கலாமேன்ட்டு பொறுமையாக தான் வந்து கடைக்கு வந்து போனேன். காலையிலே போகலான்னு பார்த்தாலும் மழை விடுற மாதிரியே வந்து தெரியலைங்க. காலையில் போய் வாங்குறதுக்கு முடியல. அதனால தான் மழை விட்டதுக்கப்புறமா தான் இப்போ தான் வந்து கடைக்கு வந்து கிளம்புறேன். இன்றைக்கி காலையில் சமையல் வந்து ரொம்ப சிம்பிளாக பீன்ஸ் ரைஸ் மட்டும் வந்து பண்ணி முறுக்கெல்லாம் இருந்தது அதை கொடுத்து அனுப்பிச்சிட்டு அவங்களுக்கு லஞ்சுக்கு அவங்க ஆஃபீஸ் போயிட்டாங்க. மதியம் அவங்க வந்து பர்மிஷன் போட்டு சீக்கிரம் வந்துடுவாங்க. நைட்டெலாம் நல்ல சரியான மழை தாங்க. இங்கே ஃபுல்லாகவே வந்து மேலேருந்து அந்த மண்ணெல்லாம் அடிச்சுட்டு வந்து ஒரு மாதிரி அசிங்கமாக இருந்தது. இந்த வறண்டா ஃபுல்லாகவே நல்லா வந்து தேய்ச்சி கழுவி விட்டுட்டேன். கீழேருந்து ஓசை எடுத்துகிட்டு வந்து தண்ணி அடித்து ஊற்றி மழை பெஞ்சிட்டு இருக்கும்போதே இந்த படிக்கட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுட்டேன். இந்த ஒரு வேலை முடிஞ்சுது. எப்போ மழை பெய்யும் இந்த படியெல்லாம் தேய்ச்சி கழுவி விடலாம் நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி காலையில் இந்த வேலையை வந்து முடிச்சிட்டேன். காலையிலேருந்து மழை தாங்க. இப்போ தாங்க வந்து மழையை வந்து விட்டுருக்குது. இதனால் லைட்டாக தூரிட்டு தான் இருக்குது. வந்து கடைக்கு போகிற வேலை இருக்குது. ஊர்லேருந்து அண்ணன் அண்ணிலாம் வந்து வராங்க. வந்து மதியம் சமைக்கணும். ஏதாவது ஸ்பெஷல் வாங்கிட்டு வந்து தான் வந்து சமைக்கணும். வந்து இப்போ வந்து கடைக்கு வந்து ரெடி ஆகிருக்கிறேன். கடைக்கு போயிட்டு வந்துட்டு சமையல் செய்கிறது அப்புறமா வந்து பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து முந்தா நாள் நைட்டு வந்து வந்துருச்சுங்க. இதை நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக இன்னொரு விலாகில் வந்து நான் காமிக்கிறேன். இது வந்து சாதனா குட்டிக்கு வாங்கினது. இது என்னன்னு வந்து நீங்கள் தெரிஞ்சவங்க கெஸ் பண்ணுங்கள். இதில் வந்து செட் பண்ணலை. செட் பண்ணுறதுக்கு வந்து ஆள் வருவாங்க. என்றைக்கு வராங்கன்னு தெரியல. ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு சொன்னது நான் தரேன். எங்கள் வெற்றிக்குட்டி வந்து அந்த ட்ராயரை வந்து அவனுக்கு தான் வேணும்னு சொல்லி கேட்டிருக்கான். ஐயோ இந்த மழையில் நனைஞ்சிட்டு வேலை செஞ்சது வேறு திருப்பி சளி பிடிக்க ஆரம்பிக்குதாம்மாக்கு. அது வீண் பண்ணிடாத வெற்றிக்குட்டி அந்த ஸ்டூல் வெளியில் தள்ளு. இது ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் இன்னொரு விலாகில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க வீட்டுக்கு இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்ததுக்கப்புறமா. எப்படி இருக்குதுன்னு வந்து சொல்லுங்கள். ஒயிட் கலர் தான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து இது எங்கே வைக்கிறதுனா இங்கே இந்த கண்ணாடியெல்லாம் எடுத்துகிட்டு இந்த இடத்துல வைக்கலான்னு தான் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். ரூமில் அந்த ரூமில் வைக்கிறதுக்கும் வந்து சரி வரல. இந்த ரூமில் வைக்கிறதுக்கும் செட் ஆகாது. அதனால் ஹாலில் தான் வந்து வைக்க போகிறேன். இந்த கண்ணாடியெல்லாம் எடுத்துகிட்டு இந்த இடத்துல தான் வைக்கலான்ட்டு வந்து இருக்கிறேன். வேணாம் அந்த கண்ணாடி உள்ளே மாட்டி விட்டுடலாம். கண்ணாடி ஏது ட்ரெஸ்ஸிங் டேபிள் இங்கே வைக்கலாங்கிறியா? இடைஞ்செல்லாம் இருக்கும்டா. பார்க்கலாம். நான் அப்புறமா செட் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு இடத்துல வச்சு பார்க்கலாம். எந்த இடத்துல செட் ஆகுது நல்லா இருக்குன்னு பார்ப்போம். சரியா அக்கா? காலையிலே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அதை செய்ய. க்யூபா அந்த கம் எடுத்து வீண் பண்ணுற பாரு. ஆரி ஒர்க்குக்கு வாங்கினா நீங்களே எடுத்து காலி பண்ணிவிடுங்க. நல்லா பொடிசாக ஷார்ப் இல்லையா? புது கத்தி வாங்கிக்கலாம். நல்லா பொடிசாக கட் பண்ணணும். பொறுமையாக கேர்ஃபுல். கடைக்கு போயிட்டு வரதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழை விடுற மாரி தெரியல. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் வந்து அண்ணன் வந்து ரொம்ப நாள் கழிச்சு வராங்க. கிட்டத்தட்ட 1 இயர் கிட்ட ஆகிடுச்சு. 1 இயருக்கு மேலே தான் ஆகிடுச்சு. அண்ணன் ரொம்ப நாள் கழிச்சு வர்றதுனால அண்ணனுக்கு பிடிச்ச மாரி தான் இன்றைக்கி சமையல். அண்ணனுக்கு மட்டன் தான் ரொம்ப பிடிக்கும். மட்டன் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். பசங்க 65 சிக்கன் வாங்கிட்டு வந்திருக்கேன். பசங்களுக்கு 65னா ரொம்ப பிடிக்கும். அதனால் 65 போட்டுக்கலான்ட்டு சிக்கனும் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். தரேன் இல்லை லெக் பீஸ் வாங்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா காளான். இது வந்து அண்ணி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான்வெஜ் வந்து சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்காக வந்து காளான் கிரேவி பண்ணிக்கலான்ட்டு காளான் வாங்கிட்டு வந்திருக்கிறேன். வடை சுட்டுட்டோம்னா அவங்க வந்து சாப்பிட்டுப்பாங்க. எங்கள் எல்லாருக்குமே மட்டனும் சிக்கனும் வந்து செய்ய போகிறேன்.
பசங்க வந்து பார்த்தீங்கன்னா மேகி கேட்டுகிட்டே இருந்ததுங்க, மேகி சாப்பிடணும் போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதனால் மேகி வாங்கிட்டு வந்திருக்கேன். அப்புறம் பால் பத்தாது, ஒரு பாக்கெட் பால் இதுக்கு, தயிர் இருக்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட் தயிர், ஒரு 4 முட்டை வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐயோ அதில் ஒன்று உடஞ்சி போச்சு சாரா, ஒரு முட்டை உடஞ்சிச்சுடா. எப்படி உடஞ்சிதுன்னு தெரியலையே. அந்த அடை ஊற்றிக்கிறியா? சரி நான் ஆற்றி தரேன். மேகி செய்யும்போது அதில் போட்டு. சரி அவனுக்கு ஆம்லேட் வேணுமா, நான் போட்டு கொடுத்துறேன். வெயிட் பண்ணு. இது உடஞ்சிச்சு, கை வைக்காத. ஆமாம் ஆம்லேட் போட்டு தரேன். முட்டை 3 வாங்கி தரேன். நான் கடகடன்னு வந்து சமையல் செய்ய போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மட்டன் கிரேவி வந்து பண்ணணும், சிக்கன் 65, காளான் கிரேவி, சாதம் வடிக்கணும், ரசம் வைக்கணும். முட்டை வந்து வேக வைக்கிறதா அடை வைக்கிறதான்னு தெரியல. அது இன்னொரு நாளைக்கு அப்பாவுக்கு. இது வந்து வடை வந்து சுடணும், அவ்வளோதான். கடகடன்னு சமையல் வழியை வந்து முடிக்கணும். பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணலாம். மணி பார்த்தீங்கன்னா 11. கரண்ட்டு போனாலும் போய்ட்டு, ஆனால் இது வரைக்கும் கரண்ட்டு போகாமல் இருக்கிறது பெரிய அதிசயம் தான். இவ்வளோ மழை பெஞ்சுமே கரண்ட்டு போகிறதுக்குள்ளே அரைக்க வேண்டியதெல்லாம் வந்து அரைச்சிடணும். நீ என்ன மேலே நின்று டான்ஸ் ஆடுகிற? இறங்கல இறங்கு. இந்த ட்ரெஸ்ஸு, இந்த ட்ராயர் வந்து பார்த்தீங்கன்னா கோவாவிலலாம் அப்படி தான் வந்து போட்டிருப்பாங்க. அதுமாரி இருக்குது, நல்லா இருக்குது தெரியுமா? கம்மி, பொக்கப்பல்ல கம்மி. நல்லாவே இல்லை. சரி உட்காந்துக்கோ, அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணணுமா? நான் சொல்கிறதெல்லாம் எடுத்துத்தா, உட்கார். க்ளோஜம் செஞ்சேன்னு நீ இன்னும் சாப்பிடவே இல்லையே. என்னம்மா அப்புறமா சாப்பிட்டுக்கிறியா? சரி தரேன், வெயிட் பண்ணி தரேன். வேணுமா? அது மிச்சருடி, அப்புறமா சாப்பிட்டுக்கலாம். மிச்சருது. சமைக்கலாமா? சமையல் செய்கிறது இன்றைக்கி எதுவும் வந்து வீடியோ எடுக்கலை. கரண்ட் எங்கே போய்டுமோன்ட்டு அவசரமாக தான் வந்து செஞ்சிட்ருக்காங்க. கரண்ட் போகாமல் தான் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து காளான் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்தில் இதை வந்து இறக்கிடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுன்ட்டு வெயிட் பண்ணுறேன். ஒரே மசாலா தாங்க. இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறம் இந்த மல்லி, மிளகு, ஜீரகம், பட்டை, கிராம்பு எல்லாமே வந்து வதக்கிட்டு அரைச்சிருக்கிறேன். இதே மசாலா தான் காளானுக்கும் சேர்த்துருக்குறேன், மட்டன் குழம்புக்கும் வந்து சேர்த்துருக்குறேன். ஒரே மசாலா தான். வேலை கொஞ்சம் சீக்கிரமாக முடியணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரே வேலையாக போய்டும் இல்லைங்களா, நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 65க்கும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். பசங்க 65னால் ரொம்ப பிடிக்கும் பசங்களுக்கு. எலும்பு இல்லாத கறியை தான் வந்து கேட்டேன், ஆனால் வந்து கொஞ்சம் எலும்பு வந்து இருந்தது. இது 65 போட்டால் அந்த அளவுக்கு பசங்களால் சாப்பிட முடியாதுங்கனால சரி இது கொஞ்சமாக வறுவல் மாரி பண்ணிடலான்ட்டு மசாலா போட்டு ஊற வச்சுருக்கிறேன். ஒன்றும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சிக்கன் மசாலா, கொஞ்சமாக கரம் மசாலா, மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், உப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டு பெசரி வச்சுருக்கிறேன். இது கூடவே இந்த மசாலாவும் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். கொஞ்சம் தான் இருக்கும், ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட இருக்கவங்க தான் அந்த மசாலா சேர்த்துட்டு வறுவல் மாரி வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன். அதுக்கு தான் வெங்காயம், தக்காளி வந்து சிக்கனுக்கு ரெடி பண்ணியிருக்கிறேன். அதில் கொஞ்சமாக வந்து வடைக்கு வந்து எடுத்துப்பேன். வடைக்கு வந்து இப்போ கரண்ட் போட்டதுல மாவு அரைக்கணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ரசப்பொடி வந்து காலி, அதனால் ரசத்துக்கு வந்து கொஞ்சமாக வந்து மிளகு, ஜீரகம், மல்லி, காஞ்ச மிளகாய் போட்டிருக்கிறேன். இது பொடி இடிச்சிட்டு ரசம் வைக்கணும். எல்லா சமையல் வேலையும் முடிச்சுட்டு நான் அதுக்கப்புறமா கடைசியாக காமிக்கிறேன். சமையல் முடிக்கிற வரைக்குமே வந்து நல்ல வேலை கரண்ட்டு போகலங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே சமையல் வேலையை வந்து முடிச்சுட்டு அண்ணனே வந்து கிட்டக்க வந்துட்டாங்க. அதனால் வந்து 65 இப்போ தான் வந்து லாஸ்ட்டாக போட்டு வச்சுருக்கிறேன். அங்கே வந்ததுக்கப்புறமா லைட்டாக வந்து அந்த குழம்பு, சிக்கன் வறுவல் மட்டும் லைட்டாக வந்து சூடு பண்ணணும். கிரேவிலாம் சூடு பண்ணால் வந்து போதும். ஏன்னா முன்னாடியே வந்து செஞ்சு வச்சுட்டேன். ஒரு 1:30 மணி போலலாம் வந்து செஞ்சு முடிச்சுட்டேன். இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி போல் வந்து ஆக போகுது. அவங்க வந்து வந்துடுவாங்க. வந்ததுக்கப்புறம் லைட்டாக சூடு காமிச்சிட்டு சாப்பிட்டுக்க வேண்டியதான். அன்றைக்கி மட்டும் ரொம்ப சிம்பிளாக பண்ணியாச்சு. காளான் கிரேவி, ரசம், அதுக்கப்புறம் வடை, கொஞ்சமாக வந்து பாயசமும் வந்து வைக்கிறேன். அப்பளம் வந்து பொரிச்சிருக்கிறேன். அன்னை வந்து இன்றைக்கி சாப்பிட மாட்டாங்க நான்வெஜ், அதனால் அவங்களுக்கு ஸ்பெஷலாக அது வந்து பண்ணியிருந்தேன். பெரும்பாலும் கெஸ்ட்டு வர மாரி இருந்தாலும் சரி, இல்லைனாலுமே எப்படி இருந்தாலுமே சமையல் வேலை பண்ணும்போது ஓரளவு கிச்சன் வேலை கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிடுவேன். இன்றைக்கி அப்படி தாங்க வந்து பண்ணியிருந்தேன். ஓரளவு எல்லா வேலையுமே கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிட்டேன். சாதனாப்பாவும் இன்றைக்கி பர்மிஷன் போட்டு ஒரு 2:30 மணி போலலாம் வந்து வந்துட்டாங்க. அவங்க மேலே வரும்போதே வந்து இலையும் வந்து கட் பண்ணிவிட்டு வர சொல்லிவிட்டு அவங்கள கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அண்ணன் அன்றைக்கி கிட்டக்க வந்துட்டாங்க. சரி கேட்டு ஓப்பன் பண்ணணுமே, கார் உள்ளே வைப்பாங்களே அப்படின்ட்டு கீழே நானும் வெற்றிக்குட்டியை வந்து இறங்கி வந்தோம். ஒரு மணி மேலே வரைக்குமே வந்து மழை பெஞ்சிக்கிட்டே தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் தான் வந்து மழையே வந்து விட்டுது. அப்புறம் சாயங்காலம் வரைக்குமே சுத்தமாக மழையே இல்லை. நைட்டு போல் தான் திருப்பி மழை பெஞ்சுது. பொறுமை பொறுமை பொறுமை. இங்கே வண்டலூர் இல்லையா? வண்டலூர் உள்ள ஏதோ சாக்கடை நோண்டிட்டு இருந்தாங்க.
இங்கே இது இல்லையா? நீங்கள் இப்படியெல்லாம் வருவீங்கன்னு பார்த்தா ரஜினி தோட்டம் நான் பின்னாடி வழியெல்லாம் வந்துருக்குங்களா? பை ஹாய் கேட் சாத்து வெற்றி இப்படி கேட் சாத்து சார். அவர் 2:30 தான் வந்தார். பர்மிஷன் தெரியல யார் வீட்டில் இல்லை. எப்போதுமே தீபாவளி பொங்கல் சீர்வரிசை நம்மளுக்கு ஃபஸ்ட்டே வந்துடுங்க. இதுமாரி சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நேரில் வர மாரி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நேரில் வச்சுருவாங்க. அப்படி வர முடியாத பட்சத்தில் எப்போதுமே அக்கௌண்ட்டில் நமக்கு வந்துடும். அதேமாரி அண்ணா வந்து தீபாவளிக்கு பணம் ஃபஸ்ட்டே வந்து அமுச்சு விட்டுட்டாங்க. இப்போ நேரில் வரதுனால அம்மாவும் ஊர்லேருந்து பலகாரம் என்னென்ன சுட்டாங்களோ எல்லாமே வந்து பலகாரமும் கொடுத்து அமுச்சிருக்கிறாங்க. அண்ணா ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் பாக்ஸ் வந்து எல்லாருக்கும் கொடுத்துருப்பாங்களாட்டுக்கு அதில் ஒரு பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. எனக்கு அதை தான் வந்து அண்ணம்மாயிட்ட கொடுத்து வெட்டிட்டு கொடுக்க சொல்லியிருந்தாங்க. அந்த கிஃப்ட் பாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த தீபாவளி நேரத்தில் அண்ணன் அண்ணி பசங்க எல்லோரும் ஃபேமிலியோடு நம்ம வீட்டுக்கு வந்ததில் நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வந்து இருந்தேன். வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 மணி போல் தான் வந்து கிளம்புனாங்க. அண்ணன் ஊர்லேருந்து வந்து டயர்டு வேறு கொஞ்சம் நல்லா ரெஸ்ட் எடுத்தாங்க. அப்புறம் 6 மணி போலலாம் வந்து கிளம்பிட்டாங்க. அவங்க அந்தாண்ட போனதுமே வந்து பார்த்திங்கன்னா அம்மா ஊர்லேருந்து என்னென்ன பலகாரம் கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்கன்ட்டு முதல்ல அதை தான் எடுத்து பார்த்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இந்த தீபாவளி டைமில் ஊரில் வந்து எல்லா பலகாரமும் வந்து பண்ணுவாங்கங்க. லாஸ்ட் இயர் ஊருக்கு போயிருந்தேன். அப்போ வந்து பண்ணியிருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அம்மா கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இப்போ வந்து தீபாவளிக்கு ஊருக்கு போகல, அதனால் அண்ணன் அண்ணி இங்கே வந்திருந்ததுனால பலகாரம் கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க. அவங்க பர்ச்சேஸ் பண்ண போது வெற்றிக்குட்டிக்கும் ஒரு ட்ரெஸ் வந்து எடுத்திருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. அது கலர் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. தீபாவளி சீர்வரிசை என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என் அண்ணன் வந்து பணம் அமுச்சு விட்டுட்டாங்க ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து ஊர்லேருந்து அண்ணி எடுத்துகிட்டு வந்த பலகாரம் வந்து பார்த்திங்கன்னா உளுந்து முறுக்கு, பாசிப்பருப்பு முறுக்கு, தட்டடை அதாவது எல்லடைன்னு சொல்லுவோம், அது பட்டை முறுக்கு, ஓலபகடான்னு சொல்லுவாங்களா அது, அதுக்கப்புறம் ரவா உருண்டை, அதிரச மாவு, இது எல்லாமே வந்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 2 நாளில் வந்து காலி ஆயிடுச்சுங்க. ஏன்னா எல்லாமே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா அந்த முறுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் கூட வந்து அந்த கல் மாதிரிலாம் இல்லாமல் நல்லா பொறுன்ட்டு நல்லா இருந்ததுங்க. அதை நாங்கள் சும்மாவே சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம். இந்த அதிரச மாவு மட்டும் எனக்கு கம்மியாக இருந்தால் போதுமா அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா எங்கள் வீட்டில் இங்கே யாரும் அதிரசம் அந்தளவுக்கு விரும்ப மாட்டோம். சும்மா சுடும் போது ஆளுக்கு ஒன்று ஒன்று எடுத்துக்கிறது, எப்பயாவது வந்து சுட்டு சாப்பிட்றதுங்கிறனால அது மட்டும் கம்மியாக வந்து கொடுத்து அனுப்ப சொல்லியிருந்தேன். ரவா லட்டு வந்து சாதனாக்கெலாம் ரொம்ப பிடிக்குங்கிறனால அதுவும் வந்து கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. அப்புறம் இதெல்லாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு கடைசியாக தான் வந்து பார்த்திங்கன்னா அண்ணன் அந்த கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்தது வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. மெயினாக அந்த கிஃப்ட்டோட அந்த கிஃப்ட் பாக்ஸ் தாங்க எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்ல ஹை குவாலிட்டியில் நல்ல ரிச்சாக இருந்ததுங்க பார்க்கும்போது. இந்தமாரி கிஃப்ட் ஐட்டம்லாம் எப்போதுமே வந்து ஊர்லேருந்து அண்ணன் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது தாங்க நான் வச்சுருக்கிறது. இந்தமாரி பாக்ஸ் எல்லாமே வந்து நான் தூக்கி போட மாட்டேன், பத்திரமா வந்து வச்சுருப்பேன். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை அண்ணன் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த பாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது தூக்கி போடாமல் அதில் வந்து இந்த ஸ்ட்ரெட்டெல்லாம் வந்து அதில் போட்டு வச்சுருப்பேன். அதுவும் பத்திரப்படுத்தி வச்சுருப்பேன். அதுமாரி இதுவும் ரொம்ப நாளைக்கு வந்து அதாவது ரொம்ப வருஷத்துக்கு இது பத்திரமா வந்து வச்சுருப்பேன். அந்தளவுக்கு குவாலிட்டியாக வந்து இருக்குது. அதில் வந்து அந்த ஹிந்தியில் வந்து எழுதியிருந்தது. அதுதான் வந்து பசங்களுக்கு இது படிக்க தெரியுதுன்ட்டு 2 பேர்ட்டையும் வந்து கொடுத்து படிக்க வச்சேன். வெற்றிக்குட்டி கொஞ்சம் தடுமாறினா இருந்தாலும் ஓரளவு படித்தேன். சாதனை வந்து படித்து காமிச்சா. நான் உண்மையிலே கொடுக்கும்போது வந்து ஸ்வீட்டு தான் இருக்குன்னு வந்து நினச்சேங்க. ஆனால் வந்து ஸ்வீட் கிடையாதுங்க. இது ஃபுல்லாக வந்து நட்ஸு தான். பாதாம், பிஸ்தா, முந்திரி, வால்நட்னு வந்து இருந்தது. எல்லாமே இந்த கிளாஸ் பாட்டிலில் வந்து இருந்ததுங்க. எனக்கு பார்த்ததுமே அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருந்தது. மேலே அந்த மயில் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் உள்ள அந்த பாக்ஸு சுற்றிலுமாவே அந்த டிசைன் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் என்ன ஒன்று குறைன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மூடி தாங்க கொஞ்சம் லோ குவாலிட்டியாக இருந்தது. டிசைன்லாம் நல்லா இருந்தது வெளியில் பார்க்கும்போது. கொஞ்சம் லோ குவாலிட்டியாக இருந்தது மூடி மட்டும். மற்றபடி எல்லாமே வந்து சூப்பராக இருந்தது. இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுன்ட்டு மெயினாகவே இது வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். இன்றைக்கி டே ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 சந்தோஷமாக போச்சுங்க. எனக்கு இந்த வீடியோவில் வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டது, அப்புறம் ஊர்லேருந்து அண்ணன் அண்ணி பசங்க எல்லோரும் இந்த தீபாவளி டைமில் நம்ம வீட்டுக்கு வந்தது எல்லாமே ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வந்து இருந்தேன். ஏன்னா நம்மளும் தீபாவளிக்கு வந்து ஊருக்கு போகலைங்களா, அதுவே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஏன்னா தீபாவளி ஃபெஸ்டிவல் டைமில் ஊருக்கு போனால் தான் வந்து நல்லாயிருக்கும். போகாத டைமில் இப்போ ஊர்லேருந்து நம்மளுக்கு வீட்டுக்கு கெஸ்ட் வந்தது, அது நான் ரொம்ப ஹாப்பியாக வந்து ஃபீல் பண்ணேன். இன்றைக்கி இந்த ஒரு சந்தோஷமான ஒரு வீடியோ தான் நான் உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அடுத்த விலாக்லாம் வந்து தீபாவளிக்கு எடுத்ததெல்லாம் வந்து வரும். கண்டிப்பாக வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். இந்த விலாக் இதோட வந்து முடியுது.